அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைகளை நம்ம இந்த ஓய்வு நாளில் தியானிக்க போகிறோம். கண்டினியூவேஷன், அதாவது போன ஓய்வு நாளுக்கு முன்பு ஓய்வு நாளிலே கண்டினியூவாக பார்த்து வருகிறதான உன் ஆத்துமா வாழ்கிறது போல என்ற தலைப்பின் கீழாக நம்ம 3 தலைப்புகளிலே அதில் கடைசி தலைப்பான அன்பை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். அந்த அன்பிலே 4 தலைப்புகளிலும் அந்த 4 தலைப்பிலே 2 தலைப்புகள் நம்ம பார்த்துவிட்டோம். தேவன் நம்மை அன்பு செய்தல் என்பதையும் நாம் தேவனை அன்பு செய்கிறதை பற்றியும் நம்ம வசனங்களை வைத்து தியானித்து பார்த்தோம் இல்லையா? ரெண்டுமே எதை நோக்கி இருக்க? எல்லாமே வார்த்தைகளை கனெக்ட் பண்ணி இருக்கிறது. தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதே அன்பு என்று அந்த 2 தலைப்புகளின் கீழும் வேத வசனங்களை நமக்கு உறுதியாக படுத்துகிறது. தேவனை அன்பு செய்வதும் நாம் தேவனை அன்பு செய்வதும் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதே அன்பாக இருக்கிறது என்று. 3வது தலைப்பாக இந்த நாளிலே நாம் பிறரை அன்பு செய்தல், லவ் அதர்ஸ். நாம் பிறரை அன்பு செய்தல். சரி, நாம் பிறரை அன்பு செய்தல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் பார்ப்பதற்கு முன்பாக நம்மை நாமே தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களுடைய சிந்தனைகள் சிதறக்கூடாது, எங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது, எங்களுக்கு கொட்டாவியா சில பேருக்கு அப்பதான் வரும் இல்லையா, அது வரக்கூடாது. நம்ம கேட்டா ஆண்டவரை குறித்து ஆண்டவருடைய காரியத்தை குறித்து நம்ம கேட்கும் பொழுது, அவருடையதற்காக கேட்கும்போது அவர் கண்டிப்பாக தருவார். அல்லேலூயா. அவரை நோக்கி அவர் வார்த்தைகளை தியானிக்க எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவரிடத்திலே நாம் கேட்போம். தகப்பனே, பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறவரே, உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானத்தோடு நாமத்தை மகிழ்ப்படுத்தும்படியாக உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் அதன்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. எங்கள் சிந்தனைகள், செயல்கள் ஆவற்றையும் உங்களுடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை முழுவதுமாக முற்றிலுமாக பரிபூர்ணமாக ஆட்கொண்டு ஆளுகை செய்து உடைய வார்த்தையை தியானிக்க உதவி செய்ய இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லவ் ஒன் another. பிறரை அன்பு செய்தல். நாம் பிறரை அன்பு செய்தல். சரி, பிறரை நாம அன்பு செய்கிறது அப்படி சொன்னாலே அது என்ன? ஒரே வேர்டில் முடிச்சிருவாங்க. 4 லெட்டர் ஒரு வேர்டில் முடிப்பாங்க. நான் ஒருத்தர் அன்பு செய்கிறேன் அப்படின்னா என்ன வேர்டு அது வரும்? லவ் இல்லையா? லவ். கடவுள் நம்மளை அன்பு செய்யறது, நம்ம கடவுள் அன்பு செய்யறது இருக்கும் பொழுது, இது நான் பிறரை அன்பு செய்கிறது அப்படின்னு குறித்து பார்க்கும் பொழுது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா என்ன பண்ணுவாங்க? முடித்து விடுவார்கள். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றது வெறும் ஒரு ஆண் பெண்ணுக்கு மாத்திரம் சொல்லுவதா, இல்லை ஒரு பெண் ஆணுக்கு மாத்திரம் சொல்லுகிறதா என்றால் அது இல்லை. நம்ம ஒருவருக்கொருவர் அன்பு செய்ய வேண்டும். அன்பு என்பது, இந்த லவ் என்பது வெறும் ஆணுக்கும் பெண்ணுக்கும், பெண்ணுக்கும் ஆணுக்கும் கூட இடையதாக இருக்கக்கூடியதான அன்பு என்ன இல்லை, அது அன்பு இல்லை. அன்பு என்பது எல்லாரிடத்திலும் காட்டுவது அன்பு இல்லையா? சரி, இந்த பிறரை அன்பு செய்கிறதை பற்றி வேதத்துல நம்ம தியானிக்கும் பொழுது, இந்த அன்பு செய்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தா அநேக கிறிஸ்துவர்கள் என்ன சொல்லுவாங்க? அது புதிய ஏற்பாடுல தான் இயேசு கிறிஸ்து, யேசுவா மசியா அன்பு செய்கிற, பிறரை நம்ம அன்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான பேர் என்ன பண்ணுவாங்க? அன்பு என்றதை யார் சொல்லி கொடுத்தா சொல்லுவாங்க?
யெஷுவா புதிய ஏற்பாடுல தான் அந்த அன்பு வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லிக் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் தானாக வந்து அவர் பிறந்து வெளிப்படையானது அந்த அன்பு புதிய ஏற்பாடுல வெளிப்பட்டது, அது உண்மையானால் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள் என்றதான அந்த வசனம், அந்த வார்த்தை என்பது புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக சொல்லப்பட்டது இல்ல. இது தோராவிலே சொல்லப்பட்டது. பழைய ஏற்பாடுகளிலே 5 புஸ்தகத்திலும் அன்பை குறித்து முன்பாகவே தேவன் சொல்லிவிட்டார். ஏன்னா தேவன் அன்பானவர், அவர் அன்பாகவே இருக்கிறவர். இந்த அன்பை குறித்து நம்ம ஒரு போதகர் ஒருத்தர் சொன்னாரு, பழைய ஏற்பாடுல அன்பு இருந்தது, ஆனா அந்த அன்பு ரிவெஞ்ச்ஃபுல்லா இருந்தது, பழிக்கு பழி வாங்குகிறதாக இருந்த அன்பாக இருக்கிறது அப்படின்னு வந்து அவங்க வேதத்தை படிச்சுதான் அப்படி சொல்றாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. சும்மா என்ன சொல்றது, அன்பு எப்படிங்க ரிவெஞ்ச் ஆகும், எப்படி பழி வாங்க முடியும்? புதிய ஏற்பாடுக்குள்ளாக அன்பு வந்து எல்லாத்தையும் சகித்து என்ன இருக்குது, அன்பு செய்கிறதா இருக்கு. பழைய ஏற்பாடு அப்படி கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாரு, அந்த போதகர் சொல்லியிருந்தார். அப்படியே புதிய ஏற்பாடுல அப்படி அன்பு செய்கிறவரா இருந்தால் இல்லையா, அன்பு ரிவெஞ்ச், அதாவது பழைய ஏற்பாடுல ரிவெஞ்சா இருந்தது, பழிக்கு பழி தேவன் வாங்கினாரு அப்படின்னா எதற்காக அப்ப இப்ப யெஷுவா வந்த பிறகு அவ்வளோ ஜனங்கள் எல்லாம் எங்க போவாங்க, இருநகரத்துக்கு போடப்படுறாங்க. அன்பானவர் தானே, ஏன் ஆண்டவர் அன்பு நிறைந்த தேவன் ஏன் அவர்கள் நகரத்துல தள்ளுகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அப்ப அவருடைய வார்த்தைக்கு கான்ட்ரடிக்ட் ஆகுது இல்லையா. தேவன் எப்போதும் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவருடைய அன்பு கலங்கமில்லாத அன்பு, அவருடைய அன்பு பழிக்கு பழி வாங்குகிற அன்பு இல்ல. அவர் அப்பவே சொல்லிட்டா, நீ பழிக்கு பழி வாங்க, அவளை வெண்ணிடத்துல விட்டு விடு, நானே அதை பார்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இப்ப இங்க சொல்லியிருக்கிறார், பழைய ஏற்பாட்டுல தான் அதை சொல்லியிருக்காரு. இதை சரியாக தியானிக்காத சில போதகர்கள் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி என்ன பண்றாங்க, வேத வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்ளாமல் தெரியாத மக்களை திசை திருப்புகிறார்கள். சரி, நம்ம இப்ப நாம் பிறர் அன்பு செய்கிறது குறித்து வேத வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து வாசிக்க போகிறோம். நாம பிறரை அன்பு செய்கிறது, லவ் அதர்ஸ் அப்படி குறித்து என்ன சொல்லுகிறது? முதலாவதாக பிறரை அன்பு செய்கிறது என்று இன்ட்ரோடியூஸ்ட் ஆனது எங்கன்னா லேவியராகும் 19ஆம் அதிகாரம் 18வது வசனமும், லேவியராகும் 19ஆம் அதிகாரம் 34வது வசனமும் தான் இன்ட்ரோடியூஸ்ட் ஆயிடுச்சு. வாசிக்கலாமா? லேவியராகும் 19:18 வசனத்தை வாசிக்கலாம். இந்த போட்டிருக்கு அப்படின்னா தேவன் சொல்றார், நீ பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் யாவே, நான் கர்த்தர் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப லேவியராகும் 19, 19, 18 வசனத்தின்படி பழிக்கு பழி வாங்குவது, உன் ஜன புத்திரர் மேலே பொறாமை கொள்வதில் என்பது அன்பு இல்லாத தன்மையை குறிக்கிறது. நீ உன்னை எப்படி அன்பு செய்வியோ அதே போல பிறனிலும் நீ அன்பு செய்யணும். வெறும் உன்னோட லவர் மட்டும் அன்பு செய்துட்டு உன் தாய் தகப்பனை மறந்து விட கூடாது. அன்பு என்பது தேவன் அன்பை பட்சபாதம் பார்க்கிறவர்களை, உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் நான் அன்பு செய்யணும், நான் இவங்களுக்கு இந்த அளவுக்கு, இவங்களுக்கு 50% தான் நான் அன்பு செய்வேன், இவங்களுக்கு 30% தான் அன்பு செய்வேன்னு சொல்லிட்டு தேவன் பர்சன்டேஜ் கணக்குல குறைந்து நிறை கொஞ்சம் அதிகமா அப்படி அன்பு செய்கிறவர் கிடையாது. அப்படி அவர் அன்பு செய்திருந்தால் யெஷுவா மஷியா மரித்திருக்க மாட்டார் இல்லையா. அவர் உலகம் முழுவதற்கும் தன்னுடைய ஜீவனை பலியாக தந்து மீட்டெடுத்தார். அப்படிப்பட்ட அன்பு தேவனுடைய அன்பு. அவரை பின்பற்றுகிற நாமளும் அவரை போல் அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காகவே அநேக வசனங்களை குறித்து நமக்கு என்ன பண்றாரு, சொல்லி தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன?
சரி, இந்த 34வது வசனம் வாசிக்கலாம். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்திலே அந்நியர்களாயிருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய யாவே கர்த்தர் என்று சொல்லுகிறார். அப்ப உன்னுடைய கூட இருக்கிற அந்நியனை என்ன பண்ண, அன்பு செய் அப்படின்னு என்று சொல்லுகிறார். ஏன் அன்பு செய் சொல்றாரு? நீங்க எகிப்திலையும் என்னவா இருந்தீங்க, அந்நியர்களாக இருந்தீங்க. நான் அன்பு செய்யலையா உங்களை நடத்தி கொண்டு வருகிறீங்க? அதே போல நீங்களும் உங்களை தெரியாதவர்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய தகவல்னா உங்களை அன்பு செய்யுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நாம் அவரை அன்பு செய்கிறதும் அடுத்து நாம் மற்றவர்களை அன்பு செய்வதை அவர் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். நாம அவரை போல அன்பு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டுல மத்தேயு அதிகாரத்துல, மத்தேயு 19வது அதிகாரத்துல யெஷுவா ஒரு வாலிபர் இடத்துல அன்பை குறித்து என்ன அங்க நடந்தது என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு இப்ப தியானிக்கலாம், வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 வசனம் முதல் 26வது வசனம் வரைக்கும். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளே என்று கேட்டான். அதற்கு யெஷுவா, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சார செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறை என்ன என்றான். அதற்கு யெஷுவா, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது யெஷுவா தம்முடைய சிஷ்யர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். யெஷுவா அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது யெஷுவாவிடத்துல ஒரு வாலிபன் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? போ, நல்ல போதகரே. என்ன கேட்கிறாரு? நல்ல போதகரே, நித்திய ஜீவனுக்கு நான் போனேன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. எங்க போனோம்னா நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும் நல்ல போதகரே அப்படின்னு கேட்கும் பொழுது முதல்ல எடுத்ததும் யெஷுவா என்ன சொல்றாரு? என்னையா நீ நல்லவன் சொல்ற? என்னையா நீ தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார். உலகத்தை படைத்தவர் தன் ஜீவனை தரும்படியாக நாம் விண்ணை விட்டு கீழே இறங்கி வந்தவர், பிதாவினுடைய ஒரே தேவனான மகன், இந்த பூமி அனைத்தும் அவருடையது. அப்படி இருந்தவர் கீழே என்ன சொல்றாரு? என்னையா நல்லவன் சொல்ற நீங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்மளை பார்த்து நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வந்தது? உடனே கொம்பு முளைச்சிருது. என்னது? பெருமை வந்தது. நம்மளை பத்தி ஒரு பெருமையை யாராவது பாராட்டி பேசும்பொழுது என்ன நடக்குது? நம்மளை பத்தி எடுத்து பேசுறாங்க. உள்ளுக்குள்ள என்ன நடக்குது? ஒரு
பூரிப்பு ஏற்படுது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி பேசுகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா அதிகமா எல்லா வேலையும் பண்ணுவோமா இல்லையா? ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நாமும் அவரை போல மாற வேண்டும். நம்மள நல்லவன் என்று யாராவது சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார்? தேவனே சொல்றாருன்னா நல்லவன் இல்லை. ஏன்? அவர் மனுஷ ரூபத்துல என்ன பண்றாரு? வந்திருக்கிறார் இல்லையா? அவர் மனுஷனாக பிறந்து ஒரு பாவமும் செய்யாதவராக வாழ்ந்தார். அப்ப அவரே நான் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் ஏமாத்துறோம். அப்ப நம்ம மற்றவர்கள் நம்மை புகழும் பொழுது, மற்றவர்கள் நம்மை பாராட்டும் பொழுது, எனக்கு இல்லைங்க அதெல்லாம், நான் அதுக்கு தகுதி இல்லாதவங்க, இதெல்லாம் யாருக்கு உரியது? என் தேவனுக்கு உரியது என்று நம்ம சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த வாலிபன் கேட்கிறார். என்ன கேட்கிறான்? நித்திய ஜீவனுக்கு போனோம்னா நான் என்ன வழி என்று கேட்கிறேன். அப்ப ஆண்டவர் வழியை சொல்லுகிறார். என்ன வழி? நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்றால் என்ன வழி என்று கேட்கும் பொழுது யெஷுவா சொல்றாரு. யெஷுவா என்ன சொல்றாரு? சொல்லுங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, கனவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவர்களே என்றார். இது எங்க தெரிஞ்சு சொல்றாரு? அவரா புதுசா சொல்றாருன்னா தோரால 10 கற்பனைகளில் இருந்து என்ன பண்றாரு? எடுத்து சொல்லுகிறார். அப்ப அப்படி சொல்லும் பொழுது அந்த வாலிபன் ஒரு யூதர் அவர் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? நான் இதெல்லாம் என்ன பண்றேன்? என் சிறு வயது முதலே இருந்து நான் என்ன பண்றேன்றாரு? இதெல்லாம் என் சிறு வயதில் முதலில் இருந்தே என்ன பண்றேன்னு சொல்றாரு. வசனம் என்ன சொல்றது? கை கொண்டு வருகிறேன். உண்மையாகவே இந்த வசனங்களை அந்த வாலிபன் கை கொண்டு வந்தானால் அவனிடத்துல அடுத்த வசனத்துல அவன் ஆஸ்தி உள்ளவனாகவே இருந்திருக்க முடியாது. உண்மையாகவே அவன் அந்த வாலிபன் இந்த மேல இருக்கக்கூடிய கற்பனைகளை கை கொண்டு இருப்பானால் அவன் ஆஸ்தி உள்ளவனாகவே இருந்திருக்க முடியாது. ஏன்னா அதுல கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. இதையெல்லாம் ஒரு சடங்காச்சாரமாக இதெல்லாம் நம்ம ஒரு மேற்பார்வையில அவங்க கடைபிடிச்சாங்க யூதர்கள். டீப்பா ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய ரீதியில அவங்க என்ன பண்ணல? கடைபிடிக்க இல்லை. அப்படி கடைபிடித்தார்களானால் அவர்கள் விபச்சாரம் என்பது எதை குறித்து இருக்கிறது? இங்க முதல்ல விஷயமே கொலை செய்யாது, இரண்டாவதுல விபச்சாரம் செய்யாதாக இருப்பாங்க. தேவன் பழைய ஏற்பாடுலே தெரியாமல் ஏதாவது நம்முடைய இருதயம் வேற ஒரு இடத்திற்கோ ஒரு பொருளுக்கோ இல்ல ஒரு மனுஷ மேலேயோ இருக்கும் பொழுது அது என்னவா மாறுது? தேவனை தவிர அதன் மேல நம்ம பிரிய வைக்கும் பொழுது விபச்சாரமாக மாறிவிடுகிறது. ஏன்னா நம்முடைய தேவன் நமக்கு மணவாளன் இல்லையா? நம்ம தேவனை தவிர மற்றதை நேசிக்கும் பொழுது தேவனுக்கு கொடுக்கக்கூடியதான முதல் காரியங்களை தராமல், தேவனுக்கு கொடுக்கதான அந்த இருதயம் அவரிடத்துல பற்றி கொள்ளாமல் முழு இருதயமும் வெளியே போயிருந்தா அது என்னவா இருக்கு? விபச்சாரம் என்று சொல்லப்படுகிறது. அதனால முன்னாடி விபச்சாரிகளே என்று யார சொல்லுவாரு? யார் சொல்லுவா? யோவான் ஸ்நானகன் சொல்லுவார் விபச்சாரிகள் என்று கட் பண்ணுவார் அவங்களெல்லாம். ஏன்னா வீரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லுவார். ஏன் விபச்சாரிகளே உலகத்தினுடைய அன்பு தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்று வேதவசனம் சொல்லுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் அப்படி சொல்லி இப்படி சொல்றாரு? ஏன்னா உலகத்தை நாம் நேசிக்கும் பொழுது தேவனை தவிர தேவனிடத்தில் கொடுக்க வேண்டியதை நாம் தராமல், தேவனுக்கு செலுத்த வேண்டிய நம்மை அவரிடத்தில் ஒப்புக்கொடாக்காமல் உலகத்தை நாம் நேசித்தோமானால் அது விபச்சாரர்களாக நம்மை மாற்றி விடுகிறது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது
இந்த வசனத்தின்படி கற்பனையின்படி இந்த வாலிபன் என்ன செய்யல, ஃபாலோ பண்ணல. உடனே ஆண்டவர் வந்து இதெல்லாம் நான் வந்து சின்ன வயசுல இருந்தே பண்றேன். சிறு வயதுல விபச்சாரம் என்னன்னு தெரியுமா? சிறு வயதுல சரி கொலை ஓகே, அது வந்து கொலை அடிக்கடிக்கு நடக்காது, இதெல்லாம் தெரியுமா? தெரியாது. அவன் என்ன, அந்த வாலிபன் என்ன ஆன்சர் சொல்றான், நான் சிறு வயதில் முதலே என்ன பண்றேன், அதெல்லாம் நான் கடைபிடிக்கிறேன். அப்ப அப்படி சொல்லும் பொழுது இது சரியான ஃபாலோ பண்றது, கற்பனையை கடைபிடிக்கிறது அல்ல. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்படியா நீ பூரண சற்குணரா இருக்கணுமா விரும்பினால். ஆனா அதுல ஒரு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தைகளை நீ உண்மையாக கடைபிடித்தாயானால் நித்திய ஜீவனுக்கு போக முடியும் என்று முன்னாடியே சொல்லிட்டாரு. அவன் என்ன கேள்வி கேட்கிறான், நித்திய ஜீவனுக்கு போக என்ன அப்படி? அப்ப இதெல்லாம் நாம உண்மையாக கடைபிடிக்கும் பொழுது நித்திய ஜீவனில் பிரவேசிக்க முடியும் என்பதை தேவன் முன்பாகவே நமக்கு தெளிவாக தெரியப்படுத்துகிறார். அப்ப அந்த வாலிபன் சிறு வயது முதலே நான் இதெல்லாம் கடைபிடிக்கிறேன் என்று சொன்ன பிறகு உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்படியா நீ இன்னும் பூரண நல்ல குணம் உள்ளவனா இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை உன் வீட்டுல வச்சிருக்கிற எத்தனை எல்லாத்தையும் என்ன பண்ற, வித்துடு, இல்லாதவர்களுக்கு கொடுத்து விடு. அப்போ பரலோகத்துல என்ன இருக்கும், பொக்கிஷம் நிறைய இருக்கும். அப்புறமா என்ன பண்ண, பின்பற்றி வா என்று சொன்னார். வீட்டுல பணத்தை வச்சுட்டு பொருளை வச்சுட்டு எப்படி யேசுவை பின்பற்றி வர முடியும்? அவ்வளவு சொத்து உள்ளவன் இல்லையா? சொத்துங்களெல்லாம் வச்சுட்டு நீ ஆண்டவரை பின்பற்ற முடியுமா? இருதயம் எங்க இருக்கும்? யாராவது என் வீட்டை உடைச்சி நான் இப்படி வரும் பொழுது ஆண்டவர் கூட தேசமா ஒரு ஊரா போகும்பொழுது யாராவது வீட்டை உடைச்சி உள்ள இருக்கிறத எடுத்துட்டாங்கன்னா அப்படின்னு இருதயம் என்ன இருக்கும், இருக்கமா இருக்காதா? சரி, இப்ப நீங்க வீட்டுல இருந்து வரீங்க, வீட்டை பூட்டிங்களா ஞாபகம் இல்லை உங்களுக்கு, உள்ள ஏதோ ஒரு பொருள் வச்சுட்டு வந்திருக்கீங்க, இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களா, மனுஷன் என்ன ஆகும், தப்பட்டிக்குன்னு அங்க அடிச்சுமா, அச்சோ வீட்டை பூட்டினாமா பூட்டலையா, தொண்டு விட்டு வந்துட்டோமோ, சரியாதான் பூட்டி விட்டு வந்தோமா, அஜிஜோ என்ன பண்றதுன்னு தெரியல, உள்ள இதை வச்சிருக்கோம், யாராவது திரும்பி போட்டாங்கன்னா என்ன பண்றது? இருந்தேன் எங்க இருக்கு, வந்து இருக்கிறது இங்கவோ இங்கதான், ஆனா இருந்தேன் எங்க போயிடுது, அங்க இருக்கு இல்லையா? அப்ப அததான் ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயம் இங்க இருக்கு, நீ பிசிக்கலி இங்க இருக்க, சரீரபூர்வமா நம்ம இங்க இருக்கோம், நம்ம இருதயமும் எங்க நேசிக்குதோ அங்க போயிடுது. விட்டனா இல்லையா, தண்ணியை திறந்து விட்டனா இல்லையா, ஐயோ தண்ணிய ஒண்ணுல சரியா போச்சு, இதை பண்ணனா இல்லையா, வீட்டுல இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, இவ்வளோ நாள் முடிஞ்சது, இவ்வளோ நாள் அதெல்லாம் இல்லை. எங்கேயோ வெளியே போவாங்க, சினிமா தியேட்டருக்கு போவாங்க, அங்க போவாங்க, அதெல்லாம் தோணாது. எப்போ ஆண்டவரிடத்திலே வருகிறோமோ அப்போதான் என்ன வரும், இதை செஞ்சனா அதை செஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது, நம்ம ஆண்டவரிடத்துல இன்னும் என்ன ஆகல, இன்னும் கனெக்ட் சரியாவே ஆகலைன்னு அர்த்தம். அப்ப அந்த கனெக்ஷனை வந்து அவரு இன்னும் உறுதிப்படுத்த முடியாதான், இன்னும் நீ கனெக்ட் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவன் நம்மோடு கூட என்ன பண்ற, வார்த்தைகளை தந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். உன் இருதயம் எங்கேயோ அங்கதான் பொக்கிஷம் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம இருதயம் எங்க இருக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கும்போது அங்க நமக்கு பொக்கிஷம் இருந்தா போதும். ஹல்லேலூயா. அப்ப அந்த வாலிபன் இடத்தை விட்டு கொடுத்து விடுன்னு சொல்லும் போது அவன் மூஞ்சி என்ன ஆயிடுச்சு, சுருங்கிடுச்சு. மூஞ்சி என்ன ஆயிடுச்சு, சுருங்கிடுச்சு. சரி, இப்ப நான் உனக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ உங்களிடத்துல உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த சொல்லுங்க. உங்க வீட்டுல நீங்க வச்சிருக்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள் சொல்லுங்க. சொல்ல வாய் வராது, எங்கடா எனக்கு கொடுத்துருன்னு கேட்ட போறாங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்சமான ஒரு, இதுதான் என்கிட்ட இருக்கிறதுலே ஒரு காஸ்ட்லியான மேட்ரு, இதுதான் எனக்கு வேணும், அது என்ன? சரி, உங்ககிட்ட சொல்ல மாட்டீங்க, ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா? காஸ்ட்லியான வாட்ச். இல்லாததை சொல்லக்கூடாது, இருக்கிறத சொல்லுங்க. போனா போனை கொடுத்துருவீங்களா? போனு ஒரு வாரம் கொடுடா போன், எனக்கு நான் யூஸ் பண்ணிட்டு தரேன், கொடுக்க முடியுமா? இப்போ நல்ல ஒரு சும்மா சொல்ல முடியல, என் ஃப்ரெண்டுக்கு அவனை யூஸ் பண்ணி பார்ப்பேன். அப்ப
தேவனுக்கு நம்ம வந்து ஏதாவது கேட்க நம்ம தேவனிடத்துல வரும்பொழுது நம்ம இருதயம் எங்க இருக்கணும்ன்றாரு, அவரிடத்துல இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த நம்ம வந்து இந்த ஐஸ்வர்யவான் அப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஐஸ்வர்யவான் இடத்துல என்ன பண்ற, எல்லாத்தையும் வித்து கொடுத்துட்டு சொல்லும் போது நம்ம மூச்சு சின்னதா ஆகி என்ன ஆயிடுச்சு, தொங்கி போயிட்டாரு. அப்ப யெஷுவா என்ன சொல்றாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பிரவேசிக்கவே முடியாது. ஒரு பணக்காரன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசித்து அரிதுதான் சொல்றாரு. நோட் பண்ணிக்கணும், ரொம்ப அரிது, ரொம்ப கொஞ்சம்னா அரிது அப்படின்றாரு. பிரவேசிக்கவே முடியாதுன்னு என்னால போடல. ஆனால் அந்த பணக்காரன் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அவனால எங்க போக முடியும், பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும் என்றும் சொல்றாரு. அது என்ன விஷயம் அடுத்தது பார்க்கலாம். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம், ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சரி சொல்லுங்க எல்லாரும். ஒட்டகமானது ஐஸ்வர்யம் ஒரு பணக்காரன் ராஜ்யத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் போவதை பார்க்கலாம். ஒட்டகம் என்ன பண்ணும், ஒட்டகம் எவ்வளவு பெருசு இருக்கும், அந்த ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைஞ்சு போயிடுமா. என்னது சொல்லுங்க, எந்த ஊசி, இருங்க சொல்றேன், அதோட இது சொல்றேன். எந்த ஊசிக்குள்ள போயிடுமா ஒட்டகம், நீங்க எந்த ஊசி சொல்றீங்க, துணி தைக்கிற ஊசி. எல்லாருக்கும் ஊசினால எங்க வருது, துணி தைக்கிற ஊசி. எங்க ஏதாவது ஒரு இது நூறு போறதே கஷ்டமா இருக்கும், இதுல ஒட்டகம் எங்க உள்ள போகுமா. அதுவும் ஒட்டகமானது என்ன, நுழைவது எளிதா, ஒட்டகம் ஈஸியா போயிடுமா உள்ள ஊசி காதுல. அப்ப ஹலோ, ஊசி காதுல ஒட்டகம் போகுமா. அப்ப ஒட்டகமானது அந்த ஊசியின் காதுல ஈஸியா போயிடும்ன்றாரு. அப்ப இங்க என்ன இருக்கு, அது எப்படி ஒரு என்ன சொல்றது, இதுதான் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துல எப்படி ஒரு ஊசியில நூல் போறது கஷ்டமா இருக்கும், அது ஒட்டகம் எப்படி போயிடும் ஈஸியான்னு சொல்றது ஆண்டவர் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆண்டவர் வந்து சாத்தியமானவர்களை பேசுகிறவர், சாத்தியம் இல்லாததான் அவர் என்ன பண்ண மாட்டாரு. அவரால் சாத்தியம் இல்லாததே சாத்தியப்படுத்த முடியும். ஆனால் பிராக்டிக்கலி அவர் என்ன பண்ணுவாரு, பேசுகிற தேவையில்லாததெல்லாம் என்ன பண்ண மாட்டார், பேச மாட்டார். இது எதை குறித்து சொல்லுகிறது, ஊசி நுழைவு, ஊசியின் காது அப்படின்னு பார்க்கும்பொழுது எருசலேம் நகரத்துல சுற்றி என்ன இருக்கும், பார்டர். இப்போ எப்படி நம்ம ஒரு இந்தியா நாட்டை வெளியே பார்க்கும் பொழுது பாகிஸ்தானுக்கும் நமக்கு ஒரு பார்டர் இருக்கு, வால் போட்டிருக்காங்க, சுவற்று போட்டிருக்காங்கல்ல, அந்த மாதிரி எருசலேம் நகரத்தை சுற்றி என்ன இருக்கு, ஒரு சுவர், எழுப்பப்பட்ட சுவர் இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது அந்த சுவர்ல இத்தனை மணிக்கு மேல என்ன ஆயிடும், லாக் ஆயிடும் அந்த பெரிய டோர். சரியா, அப்ப அந்த பெரிய டோர் லாக் ஆன பிறகு அந்த பெரிய டோருக்கும் பக்கத்துல என்ன இருக்கும், ஒரு சின்ன ஒரு நுழைவாயில் இருக்கும். என்னது, சின்னோண்டு இருக்கக்கூடியதுன்னா நுழைவாயில். அதுல ஈஸியா இருக்க மாதிரி என்ன பண்ண, பிசுக்குன்னு ஒரு தூரத்துலாம் போயிட முடியாது. அதுல போனோம்னா நசுக்கி என்ன பண்ணும், நம்மள நசுக்கி தான் உள்ள போக முடியும். எதற்காக அந்த நுழைவாயில அங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, எதற்காக அந்த நுழைவாயில வச்சிருக்காங்க அப்படின்னா, போர்கள் எதிரில இருந்து சண்டை போட அங்க வரும் பொழுது இப்ப வந்து சில பேர் வந்து வெளி தூரத்து தேசத்துக்கு போயிட்டு வருவாங்க. அப்ப அவங்களுக்கு அங்க என்ன பண்ண மாட்டாங்க, இந்த பெரிய டோரை ஓபன் பண்ணி வைக்க மாட்டாங்க. அப்ப இருக்கும்பொழுது இந்த ஒட்டக்கத்துல போயிட்டு வரவங்க வரும்பொழுது என்ன ஆகும், ஒட்டகம் என்ன பண்ணும், எல்லா மூட்டை எல்லாத்தையும் என்ன பண்ணும், தூக்கிட்டு வரும். ஒட்டகத்துல போறவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா மூட்டை கிட்ட எல்லாம் தூக்கிட்டு வரும். அப்ப அப்படி போகும் பொழுது அந்த ஒட்டகத்தையும் என்ன பண்ணவங்க, அவங்களும் போனோம் அந்த இதுக்குள்ள, லேட்டா வந்துட்டாங்க, நைட்டுக்கு மேல வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்குள்ள அவங்க போகணும். அவங்களால குழுல நடுங்கினா வெளியே என்ன பண்ண முடியாது, படுக்க முடியாது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒட்டகத்தின் மேல இருக்கிற அந்த ஒட்டகத்தையும் அவங்க உள்ள அனுப்பணும், அவங்களும் உள்ள போகணும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ள இருந்து ஒருத்தரை கூடுவாங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒட்டகத்தின் மேல இருக்கிற எல்லா வெயிட்டான பொருளையும் தூக்கி என்ன பண்ணுவாங்க, கேட்டுக்கு வெளியே கழட்டி வச்சிருவாங்க.
அந்த ஒட்டகத்தின் காலை மடக்கி அதை நல்லா கீழ்க்கா உட்கார வைத்து உள்ள இருந்து குட்டி அந்த நுழைவாய்க்குள்ளாக உள்ள இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுவார், அந்த ஒட்டகத்தை இழுப்பாரு. அப்ப அந்த வாயினுடைய பேர் தான் ஊசியின் நுழைவாயில் அர்த்தம். அந்த நீடில் கேட்டுன்னு அர்த்தம். நீடில்னா ஊசி, கேட்டு, அதுதான் ஊசி நுழைவாயில் என்று அர்த்தம். அந்த ஒட்டகத்தால நல்லா பின்னாடி இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, இந்த ஒட்டகத்தை நல்லா ஃபோர்ஸா தள்ளுவாரு, முன்னாடி இருந்து ஒருத்தர் விடுவார். அந்த ஒட்டகம் தேஞ்சி ஈஸியா போயிடாது, அது நல்லியன்னா ஆகும். அந்த ஒட்டகம் கொஞ்சம் இடிக்கும், அது தேயும், அதெல்லாம் கஷ்டப்பட்டு என்னாகும், உள்ள போயிடும். ஆனா உள்ள போயிடும். இதை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாரு, ஊசி நுழைவாயில என்ன ஆகும், அதுல ஒட்டகமானது ஈஸியா போயிடும், ஐஸ்வர்யவான் போகிறது கஷ்டம். ஏன் ஒட்டகம் ஈஸியா போகுது? ஏனால் அது சுமந்து கொண்டு வருகிற எல்லா சுமைகளும் பாவம். அது எதை கம்பேர் பண்றாரு? ஒட்டகம் சுமந்துன்னு வருது, நம்ம என்ன சுமக்கிறோம்? ஐஸ்வர்யவான் என்ன சுமப்பான்? பணத்துக்கான பிரியம் இல்லையா? அந்த பிரியமே பெரிய மூட்டை. அப்ப அந்த ஐஸ்வர்யவான் அந்த பணத்தின் மேல இருக்கிற மோகத்தையும் பிரியத்தையும் கழட்டி வெச்ச பிறகுதான் உள்ள என்ன பண்ண முடியும்? நிச்சயம். அதே மாதிரி ஒட்டகமானது ஒட்டகம் நுழைவது இது. ஒட்டகத்துக்கு மேல மூட்டையோட இருந்தா உள்ள நுழைய முடியுமா? அப்ப இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒட்டகத்தின் காதில ஊசியின் காதில ஒட்டகமானது என்ன ஆகுது, ஈஸியா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம அந்த அன்பின் காரியத்துல நம்ம வாசிச்சுட்டே வரோம். அப்ப அன்பு செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பிறரை அன்பு செய்யணும் என்ன பண்ணணும் சொல்லுங்க? தேவனுடைய கற்பனைகளை ஃபாலோ பண்ணோம் என்று தேவனே யெஷுவா மஷியாவை நமக்கு என்ன பண்றாரு, கற்று தந்து இருக்கிறார். அடுத்ததாக ஒரு நியாயத்தை படுத்துகிற நியாயத்தை சொல்லுகிற ஒரு சாஸ்திரி யெஷுவாவை சோதிக்க சில ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அதற்கு யெஷுவா என்ன பதில் அளிக்கிறார் என்று பார்க்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம், மத்தேயு 22:35-40 வரையும். 22:35-40 வரைக்கும் வாசிக்கலாம். தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார். ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று மத்தேயு 22ஆம் அதிகாரம் 35-40 வரைக்கும். அவர்களின் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். யெஷுவா அவனை நோக்கி, உன் தேவனாகிய யாவிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அல்லேலூயா. அப்ப இந்த சதுசேயர், பரிசேயர், நியாயசாஸ்திரிகளும் யாரையும் ஆண்டவரை நோண்டிட்டே இருக்கணும். அதுல ஒரு கேள்வி, எது நியாய பிரமாணத்துல எந்த கற்பனை ஹையஸ்ட் கற்பனை, பிரதானமான கற்பனை என்று ஆண்டவரிடத்துல நியாயசாஸ்திரி கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தேவனாகிய யாவேடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை சொல்றாரு. இதற்கு ஒப்பா இருக்கிற இன்னொரு கற்பனை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய்க்கா என்பது. இவ்விரண்டு கற்பனையும் என்ன இருக்கு? இவ்விரண்டு கற்பனையிலும் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார்.
இவர் 2 பிரமாணத்துல என்ன அடக்கியிருக்கான்? நியாய பிரமாணமும் கற்பனைகளும் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. இங்க அதெல்லாம் சிலுவையில நான் அறிய போறேன், அதெல்லாம் கிடையாதுன்னு நீங்க சொல்லல. இவ் இரண்டும் தேவன் யெஷுவா சொல்றாரு கற்பனைக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. முதலாவது என்ன சொல்றாரு? உன் முழு தேவனாகிய யாவிடத்தில் உன் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக சொல்றாரு. இது முதல்ல. 2வது, உன்னை நேசிக்கிறது போல என்ன பண்ண? பிறனையும் நேசிப்பாயாக. இப்ப 10 கற்பனைகளை 10 கற்பனைகள்ல இருந்துதான் மிச்ச பிரமாணங்கள் ஆண்டவர் சொல்றாரு, இதை செய்யணும் அதை செய்யக்கூடாது அப்படின்னு. அப்ப இந்த 2 கற்பனைகளுமே, இந்த 10 கற்பனையில முதல் 4 கற்பனைகள் தேவனை நாம் அன்பு செய்வதை காட்டியிருக்கிறது. நீங்க சொல்லுங்க, முதல் கற்பனை என்ன வரும்? 10 கற்பனையில முதல் கற்பனை என்னை தவிர உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2வது, எந்த ஒரு உனக்கு உண்டாக்க வேண்டாம். 3வது, தேவனாகிய தேவனுடைய நாமத்தை வீட்டிலே வழங்காதிருப்பாயாக. 4வது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக. இப்ப இந்த 4மே தேவனுக்குரியது. மற்றது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, இச்சையாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் மற்றவர்களுக்கு நாம் செய்வது. கொலை நம்ம மற்றவங்களை செய்வோம், விபச்சாரம் அப்படி மனுஷர்களுக்குள்ளாக நடக்குது. அப்ப முதல் 4 கற்பனைகள் தேவனுக்குரியது, மிச்சம் 6 கற்பனைகள் மனுஷனிடத்துல நாம் நடந்து கொள்வது. இது 2த்தையும் நடுநிலையாக கொண்டு, அதனால்தான் இதை என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர்? அப்கிரேட் பண்ணி வச்சுக்கிறாரு. இதையும் அப்கிரேட் பண்ணிட்டாரு. இப்போ இது 2த்திற்குள்ளாக கலந்து வருகிறது. நம்ம தோரா படிப்போம், தோரா எடுப்போம், தோராவிற்கு ரிலேட்டடா இருக்கக்கூடியதான தீர்க்க தரிசன வசனங்களை வாசிப்போம் இல்லையா? அதற்கு கனெக்டா இருக்கக்கூடியதான நியூ டெஸ்டமெண்ட், அதாவது புதிய ஏற்பாடு வசனங்கள் நம்ம வாசிப்போம். இது எல்லாமே எங்க இருக்கு? கனெக்ட் ஆயிருக்கு. எதுல இருந்து? தோராவில் இருந்து. அப்ப தோரா தேவனுடைய கற்பனைகள் தான் முழுவதுமாக நம்ம அன்பு செய்ய நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? தேவனுடைய வசனம், தேவனுடைய கற்பனைகள் தான் நம்ம வழிநடத்த கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த 2 கற்பனைகளும் எல்லா நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள் இது 2த்துல அடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நாம கடைபிடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நம்ம கடைபிடிக்க முடியும் என்பதை ஈஸியா யெஷுவா சொல்றாரு. இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாய பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று கிளியர் அண்ட் கட் அண்ட் ரைட்டா இது அநேகருக்கு இது புரியவே மாட்டேங்குது. இதே வசனம் மார்க் 12:31 இதே தான் இருக்கு. சரி, இதைத்தான் பவுல் என்ன சொல்றாரு? கலாத்தியர் 5:14 இதை சொல்லி இருப்பாரு. கலாத்தியர் 5:14 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இதுதான் பவுல் சொல்லியிருக்கு. அப்புறம் ரோமர் 13:9 சொல்லியிருக்கிறார் பவுல். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக என்ற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற ஒரே வார்த்தையிலே தொகையாக அடங்கி இருக்கிறது என்று பவுல் சொல்றாங்க. அப்ப எங்கிருந்து எடுத்து காட்டுகிறார்கள்? அங்க தோராவிலிருந்து அவங்க எடுத்து காட்டுறாங்க. அடுத்ததாக யாக்கோபு 2:8 உன்னிடத்தில் சில வசனங்களை வாசிக்கலாம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். யாக்கோபு சொல்றாரு 2:8 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று
வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். இங்க வேத வாக்கியம் சொல்லுகிறது என்று புதுசா எதுவும் சொல்லல. எல்லாம் எங்க இருந்து எடுக்கப்பட்டது? எல்லாம் தோரானிலிருந்து எடுக்கப்பட்டு செல்லப்படுகிறது. அடுத்ததாக 1 யோவான் 5:2. 1 யோவான் 5:2ல நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். எப்படி? நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அதே 2 யோவான் 1:5 இப்பொழுதும் அம்மாலே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுந்தாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று யோவான் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுதுதான் நம்ம தேவனையும் அன்பு கூறுகிறோம், பிறரிடத்திலும் அன்பு கூறுகிறவர்களா இருக்கிறோம் என்று வேத வசனங்கள் சொல்லுகிறது. அப்ப நம்ம தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அன்பு நமக்கு நிறைவேறுகிறது. அல்லேலூயா. சரி, இன்னும் அநேக வேதத்தினுடைய வசனங்களை இந்த அன்பு, மற்றவர்களை அன்பு செய்கிறது குறித்து வாசிக்கலாம். யோவான் 13:35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். எப்படி? நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்யும் பொழுது நாம தேவனுடைய யெகோவாவுடைய சீஷர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்றார். அடுத்தது யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்துல இல்லை. இந்த ஜீவனை கொடுக்கிற அன்பு யாரிடத்துல இருக்கு? யெகோவாவிடத்துல மாத்திரம்தான் இருக்கு, இல்லையா? அன்பு மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் காப்பாற்றப்படும்படியாக நாமே ஒப்புக் கொடுக்கிற அன்பாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்கிறது. அடுத்தது பிலிப்பியர் 2:2 நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று பிலிப்பியர்ல சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக 1 தெசலோனிக்கேயர் 3:12 நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு போக்குவாய் நீங்களும் ஒருவிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் யாவே தேவன் உங்களை பெருகும் நிலைத்தேங்கவும் செய்து என்று வசனம் சொல்கிறது. அதே 2 தெசலோனிக்கேயர் 1:3 சகோதரரே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவர்கள் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இப்ப நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்பு குறித்து வசனங்களை வாசித்து கொண்டு வருகிறோம், சரியா? அடுத்ததாக எபிரேயர் 10:24 மேலும் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, நம்ம அன்பு செய்கிறாங்க ஒருவருக்கு ஒருவர் கவனிக்க வேண்டுமா? அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க என்ன எப்படி இருக்காங்க, ஏது இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனித்து அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக 1 பேதுரு 1:22 ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்கள் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். நம்ம மாயமான அன்பு செய்யக்கூடாது, தேவைக்கான அன்பு செய்யக்கூடாது. நீ இதை கொடுத்தாதான் நான் உனக்கு அன்பு செய்வேங்கிற அன்பே கிடையாது, சரியா? அப்ப கொடுத்தா அன்புன்றது அன்பு இல்லை. மாயமற்ற சிநேகம் நமக்கு தேவை. ஆவியினாலும் நம்ம எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? சத்தியத்திற்கு நம்ம கீழ்ப்படிந்து சுத்தமா உள்ளவர்களாக சுத்த இருதயத்தோடு நம்ம ஒருவருக்கு ஒரு ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும். அடுத்ததாக 1 பேதுரு 2:17 எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். என்ன? எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை
கொடுக்கிறோம். சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 4:8 எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எல்லாவற்றிலும் ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்க என்று பேதுரு 4:8 சொல்லுகிறது. 1 யோவான் 2:10 தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரரை அன்பு கூறுகிறவன் எதிர நடக்கிறான் என்று வேதம் சொல்கிறது, ஒளியில இருக்கிறான், அவனிடத்துல என்ன இல்லை, இடரல் இல்லை. அடுத்ததாக அதே 1 யோவான் 3:11 நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பது நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விஷயமாய் இருக்கிறது. அதே 1 யோவான் 3:14 நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குள் பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். சகோதர ஸ்நேகத்தில் அன்பு இல்லைன்னா மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறது. அடுத்ததாக 1 யோவான் 3:18 என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். வெறும் நான் வாயில ஐ லவ் யூ, நான் உங்களை அன்பு செய்யறேங்க அப்படின்னு சொல்றது இல்லை, நம்ம கிரியையினாலையும் அன்பு செய்ய வேண்டும். ஏன்னா யெஷுவா வாயில சொல்ல என்ன பண்ணாரு, இறங்கி கிரியை செய்து ஜீவனை தந்து அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அடுத்ததாக 1 யோவான் 4:7 பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் தொடர்ந்து அவரை அறிந்திருக்கிறான். அடுத்த வசனம் 1 யோவான் 4:11 அதே 11 பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அடுத்ததாக 1 யோவான் 4:21 தேவனிடத்தில் அன்பு கூறவும் தன் சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும் என்ற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். 1 யோவான் 5:1 இயேசுவானவரே மேசியா என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். 1 யோவான் அவ்வளவுதான். இப்ப யூதா 1:2 உங்களுக்கு இரக்கமும் சமாதானம் அன்பு பெருக கடவுது என்று வேத வசனங்கள் நமக்கு அன்பை குறித்து நம்ம பிறரை எப்படி அன்பு செய்கிறது அப்படின்னு சொல்லுகிறது. சரி, இப்ப கடைசியாக ஒரு விஷயத்தை குறித்து பார்க்கலாம். பிறரை அன்பு செய்கிறது அப்படின்னா, இப்ப நம்ம அன்பு செய்யறோம் இல்லையா, பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப ஒருவர் பகிரங்கமாக பாவத்தை செய்யும் பொழுது எப்படி அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று வேதவசனம் சொல்லுகிறது இல்லையா? அப்ப ஒருத்தனும் ஒருத்திய பாவத்தை செய்யும் பொழுது திருப்பி தெரிந்தே அந்த பாவத்தை செய்யும் பொழுது அவர்களை நாம அன்பு செய்யணுமா அதிகமா, இல்ல கண்டிக்கணுமா? இப்ப அப்படிப்பட்ட பாவத்தை செய்யும் பொழுது அவங்களிடத்துல நல்லா பேசிட்டு நல்லா இது பண்ணிட்டு அப்படி இருக்கணுமா? தவறு செய்கிறவங்க அன்பு நல்லபடியாவே பேசிட்டே இருக்கணுமா, இல்ல அவர்கள் தவறுகளை கண்டிக்க வேண்டுமா? ஒண்ணு நல்லா பேசிட்டு அப்படின்னா அவங்களோட பாயிண்ட்ல நம்ம தவறு செய்யும் பொழுது அவங்க நம்ம அன்பு செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்றது அவங்க திங்க் பண்ணணும். இன்னொன்னு நம்ம உங்க தவறை தட்டி கேட்கணும், நீ இந்த செய்யறது தவறு, இது உனக்கு தெரியும், இது பாவம் தெரியும், அதை திருப்பி என்ன பண்ற நீ செய்யறன்னு சொல்லிட்டு கண்டிக்கிறோம். அப்ப இது அன்பா அது அன்பா? எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? கண்டிக்கிறது தான் அன்பு என்று சொல்லுங்க. எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? கண்டிப்பது அன்பு என்று எதை வச்சு சொல்றீங்க? வேதவசனம் இருக்கிறதா? அதுக்கு இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? இருக்கு, ஆனா எங்க இருக்குதுதான் தெரியல எனக்கு. அன்பு என்பது
என்பது ஒருத்தன் பாவம் செய்யும் பொழுது, ஒருத்தி பாவம் செய்யும் பொழுது அவங்கள தட்டி கொடுத்துட்டே இருக்கிறது அன்பு கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பாவங்களை மூட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இன்னும் ஒண்ணு பண்ணுப்பா, நான் உன்னை பத்தி என்ன பண்ண மாட்டேன், நீ உன்னோட பாவத்தை அடுத்தவங்க கிட்ட என்ன பண்ண மாட்டேன், உன்னை பத்தி உங்க அப்பா அம்மா கிட்டயும் உங்க தங்கச்சிக்கிட்டயோ அக்கா கிட்டயும் என்ன பண்ண மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். நான் உன்னை பாவத்தை நான் என்ன பண்றேன், நான் மேல வச்சிருக்கிறது அன்பு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பாவங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் சொல்லியிருக்கிறாரு. அதனால என்ன பண்றேன், நீ செய்யற பாவத்தெல்லாம் மூடி கவர் பண்ணிக்கிறேன், யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்டது அன்பு லிஸ்ட்ல இருக்க முடியாது. எப்படின்னா, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல இப்படியா வசனம் இருக்குது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரரை சிட்சிக்கிறது போல யெஷுவாவும், அதாவது யாவேவும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார், கட்டிந்து கொள்ளுகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. யாரெல்லாம் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை நேசிக்கும் பொழுது, அந்த பிள்ளை தவறு செய்யும் பொழுது, எந்த தகப்பன் நேசிக்கிற தகப்பன் தவறு செஞ்சுட்டே போகணும்னு விடுவாங்க? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாங்க இல்லையா? அதே போலதான் நம்முடைய தேவனும் யாரெல்லாம் நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். அதே போல எபிரெயர் 12வது அதிகாரம், எபிரெயர் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரெயர் 12 6வது வசனம், யாவே தேவன் எவ்வளத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் என்று வேதவசனம் சொல்லியிருந்தப்ப, தேவன் எவ்விடத்துல அன்பு கூறுகிறாரோ அவர் என்ன பண்றாரு, சிட்சிக்கிறாரு. அப்புறம் தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் என்ன பண்றாராம், தண்டிக்கிறாராம். தண்டிக்கிறதும் சிட்சிக்கிறதும் அன்பு. தண்டிக்கிறதும் சிட்சிக்கிறதும் அன்பு. நம்ம தவறு செய்யும் பொழுது ஒருத்தங்க அந்த தவறை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா, அந்த தவறுகளை நம்ம என்ன பண்ண முடியாது, என்ன செய்யணும், தவறுகளை அவங்கிட்ட 10 தவறு இருக்கட்டும், ஒருத்தன் நம்மளை பற்றி சொல்ல வரான், அவனிடத்துல 10 தவறுகள் இருக்கட்டும், ஆனா நம்மிடத்துல ஒரு தவறு என்ன பண்றான், சொல்லுகிறான். அப்ப அப்படிப்பட்ட நம்ம இடத்துல சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், முதல்ல நீ ஒழுங்குமாடா, முதல்ல நீ ஒழுக்கமா, என்ன சொல்ற, முதல்ல நீ போய் ஒழுங்கு படுத்திட்டு வா, அப்புறம் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையா நம்ம தேவன் நேசிச்சோம்னா அப்படி சொல்லக்கூடாது. இந்த இடத்துல இந்த தப்பு என்கிட்ட இருந்தா சரி, நான் திருத்திக்கிறேன். நான் என்ன நீ சொல்ற அத நான் செய்யற அந்த தவறான விஷயத்த என்ன பண்றேன், என்ன நான் திருத்திக்க பார்க்கிறேன். ஆனா உங்ககிட்ட என்ன இருக்கு, இந்த விஷயம் தான் தவறு, நீனும் திருத்திக்க. நம்மளும் திருத்திட்டு என்ன பண்ணலாம், ஆண்டோட பிரியமா வாழலாம். அப்படி நான் சொல்லவே தவிர நீ யாரு சொல்றதுக்கு அப்படி சொல்றது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு இல்லை. அந்த தவறை பற்றி சொல்லும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதை என்ன பண்றோம், திருத்திக்கிறோம். இல்லை நம்ம தவறே செய்யாமல் ஒரு தவறா நம்ம சொல்லும் பொழுது, இல்லைங்க நீங்க தவறா என்ன பண்ணிருக்கீங்க, நீ புரிஞ்சிருக்க, நான் இதை செய்யல, இது உங்களுக்கு தவறா புரியப்பட்டதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி அங்க ஒத்துக்கொள்ள அப்படின்னா அவங்களுக்கும் அது தேவனுக்கு உள்ளது. பட் நம்மளோட இருதயம் என்ன ஆயிடுச்சு, கிளியர், அதுல இருந்து என்ன ஆயிடுச்சு, கிளியர் கட் ஆயிடுச்சு. ஸோ அப்ப நாம் பிறரை நேசிக்க வேண்டும் என்றால் ஒண்ணுதான் செய்யணும். என்ன செய்யணும், பிறரை நேசிக்கணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க, ஒன்னே ஒன்றுதான் இருக்கு. பிறரை நேசிக்கணும்னா என்ன பண்ணா பிறரை நேசிக்க முடியும், தேவனுடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்தால் நாம் பிறரை நேசிக்க முடியும். தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நாம் முதல்ல தேவனை நேசிக்கிறோம், அவருடைய கற்பனை கீழ்ப்படியும் போது பிறரையும் நேசிக்கிறோம். இப்போ அதுக்குள்ளாக நிறைய வசனங்களை நம்ம தியானிக்கும் போது எப்படி நேசிக்கிறோம் என்பதை கொஞ்சம் நம்ம வசனங்களை தியானிச்சோமா இல்லையா? அப்ப நம்முடைய தேவன் அன்பு நிறைந்தவர். அவர் எப்படியோ அவரை பின்பற்றுகிறவர்களும் அவரை போல இருக்கணும் என்று அவர் சித்தம் வைத்திருக்கிறார் இல்லையா? நம்ம எல்லாரும் எழுந்திருந்து இந்த வசனங்களை நம்ம வாசிச்ச நாம அவரை போல மாற நம்மை நாம எப்போ கொடுப்போம். இன்னும் இந்த அன்பினுடைய கண்டினியூவேஷன், நாம்
நம்மை பிறர் அன்பு செய்தது குறித்து நம்ம குறித்தோம். சில அன்பு விஷயங்களை குறித்து அடுத்த ஓய்வு நாள்ல நம்ம பேசி இந்த அன்பினுடைய கண்டினியூஷனை அடுத்த ஓய்வு நாள்ல முடிப்போம். அல்லேலூயா. நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, உங்களுடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கும் பொழுது முதலாவதாக உண்மை நேசிக்கிறோம். உங்களுடைய கற்பனைகளை கீழ்ப்படியும் பொழுது நாங்கள் பிறரையும் நேசிக்கிறவர்களாக இருக்கும்படி வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய அன்பு கலங்கம் இல்லாத அன்பு, பாரபட்சம் இல்லாத அன்பு. உம்மை பின்பற்றுகிற நாங்களும் அப்படிப்பட்டதான அன்பிலே இருக்க வேண்டும். நீர் எப்படி அன்புள்ளவராக இருந்து எப்படி இருந்தீரோ அப்படியாகவே எங்களையும் நீர் மாற்றும்படியாக எங்கள் கல்லான இருதயமா இருந்தால் எல்லாவற்றும் கைஸ்கூடி பரிசுத்த ஆவினால் நிரப்பி மற்றவர்களை நாங்கள் அன்பு செய்ய உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் அன்பு செய்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, யெஷுவா மஷியாவின் உலகத்திலே நீர் எத்தனை அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறீர். உம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது! கிருபை நிறைந்தவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுடையவர், அன்பில் பரிபூரணர். பின்பற்றுகிற அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே முன்னேற எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் உதவியோடு எங்களை வழிநடத்தும்படியாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். யெஷுவா மஷியாவே, நீர் பரிசுத்தர். உம்மை போல ஒரு பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தத்திற்கு அழைத்த தேவன் நீர். ஆகவே உம்மை போல எங்களை மாற்றுங்க என்று துதியோடு உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம்.
சோதரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவர் நாம் தேவனை பெற்றுக்கொள்வோம். யாமே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்கக்கடவர். யாமே தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். யாமே தேவன் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களை சமாதானம் கட்டளையிட கடவர். ஒருவர் இன்னொருவரை ஷபாஷ் ஷலோம்.